இந்தியால 1,50,000 விற்கிற 17 Pro Max நான் சைனால இருந்து 80,000 வாங்கிட்டு வந்திருக்கேங்க. 80,000 17 Pro Max நான் எனக்கும் ஒன்று ஆர்டர் போடுங்கண்ணே. டேய் எடுத்துக்கோ, இந்த வச்சுக்கோ. நான் ஜோக் காட்டுறீங்களா? Xiaomi 17 Pro வாங்கண்ணே. டேய் Xiaomiயோட 17 Pro Max டா வேண்டாமா? பேரை கூடியானே அவங்க காப்பி அடிப்பாங்க. பேரை மட்டும் காப்பி அடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு விஷயம் சொல்றேன் நான். ஸோ எஸ், இது வந்து Xiaomiயோட 17 Pro Max. ஆமா, போன வருஷம் தான் Xiaomi 15 லான்ச் பண்ணாங்களே, அப்போ 16 எங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் வெக்கமே இல்லாம Xiaomi வந்து ஆப்பிளோட பிரீமியம் பொசிஷனை ஆண்ட்ராய்டில் கொண்டு வரதுக்கு இமிடேட் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ 16 சீரிஸ்க்கு பதிலாக இந்த வருஷம் 17 Pro அண்ட் இந்த 17 Pro Max கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் லைக் ஆப்பிள். அப்போ 17 Ultra அது வருங்க, கூடிய சீக்கிரம் அதுவும் வரும். சரி, இன்னைக்கு நம்ம 17 Pro Max அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னெல்லாம் விஷயம் இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா, இல்லை இந்த 17 Pro Maxோட பெட்டரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இதான் எங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் அன்பாக்சிங். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருக்கீங்க. நான் என் பேர் ஹர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ அன்பாக்சிங் ஆரம்பிக்க தான் போகிறேன். பட் இந்த 17 Pro Max சைடில் வச்சிருவோம் ஃபுல் டைம், ஜஸ்ட் டு ஷோ யூ. ஓகே, பாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட்டமாக இருக்குது. கோ இன்ஜினியர்ட் வித் லைக்கான் போட்டிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்த்தீங்களா அடாப்டர் அண்ட் கேபிள் ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 வாட் கேன் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் டைப் A டு டைப் C கேபிள் கிடச்சிரும் உங்களுக்கு. பட் இட்ஸ் அ வெரி ஸ்மால் சார்ஜர், வெரி நைஸ். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஆப்பிள் மாதிரி இல்லாமல். ஆமாம், சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஆப்பிள் மாதிரி இல்லாமல். கரெக்ட் தான். அட்லீஸ்ட் அது ஒரு நல்ல விஷயம். 80,000க்கு சார்ஜரும் கொடுக்குறாங்க, 1,80,000க்கு சார்ஜரும் கிடைக்காது. எனிவே, பட் என்வாயரமெண்டல் ரீசன்ஸ். ஆல்ரைட், ஸோ இந்த கேஸ் கிடச்சிடும் உங்களுக்கு. ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? மேபி ஜஸ்ட் இல்லைடா, உடஞ்சி கிடைச்சிட போகுது, ஃபிட் ஆக மாட்டேங்குது. அதோட கேஸ் இதுக்கு வரும். அதோட கேஸ் இதுக்கு வரும். அது 17 Pro Max ஓட கேஸ். அதுல ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் ஒரு சிமுலேட்டர் டூல் இருக்கு, குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலி டைம் டு ரிவீல் Xiaomi's Apple iPhone. Sorry, Xiaomi 17 Pro Max. Alright. This is, oh my god, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சா சைஸ் பாருங்க. ஸ்கூல்ல இந்த ஹோம்வொர்க் வந்து காப்பி அடிப்பாங்கல்ல, அதே மாதிரி தான். இது பாத்தீங்களா, கரெக்ட் தான் என்ன சொல்றது, ஹோம்வொர்க் காப்பி அடிக்கிற மாதிரி தான். லிட்டரலி டிமென்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு. பட் ஒரு விஷயம் எனக்கு இம்மீடியட்டா தெரிய வருது என்னன்னா, இந்த Xiaomi 17 Pro Max லைட்டா ஃபீல் ஆகுது. பிளஸ் ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ ஸ்லிம்மர். ஸோ அந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்குங்க இதுல. அண்ட் இன்ஃபேக்ட் வெயிட் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துடலாம். வெயிட் மிஷின் வைக்கல இவங்க. As usual, இந்த ஆஃபீஸ்ல கரெக்டா வேலை செய்யறவன் ஒரே ஒருத்தன் தான், அர்னோ. ஹர்ஷாத் கலிபுல்லா. நேனி அர்னோ. வெயிட் செக் பண்ணி. ஓகே, ஐபோன் ஃபர்ஸ்ட். ஓகே, 232.4 கிராம். ஆல்ரைட், அண்ட் ஹியர் வி கோ. 220.9 கிராம்ஸ், கிட்டத்தட்ட 221 கிராம்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு 13-14 கிராம் டிஃபரன்ஸ் இருக்கு வெயிட்ல. அண்ட் யூ கேன் ஃபீல் தட். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் இதுல இருக்கிற ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த போனுக்குள்ள இருக்கிறது 5000 mAh பேட்டரி, இந்த போனுக்குள்ள இருக்கிறது 7500 mAh பேட்டரி, சிலிகான் கார்பன் பேட்டரி. அதை பத்தி கண்டிப்பா பேசுவோம். பட் நவ லெட்ஸ் டேக் a look at the phone. ஓகே, ஸோ Xiaomi 17 Pro Max நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி தான் இருக்கிறதுலே கூலான விஷயம் இது வந்து ஒரு டிஸ்பிளேங்க. அதை பத்தி கண்டிப்பா பேசுறேன். பட் அந்த கேமரா மாடியூலே டிஸ்பிளே போட்டாங்க. அது இந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்லி. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி கிளாஸ் கொடுத்திருக்காங்க. அது இந்த டிஸ்பிளே மேல நீங்க பாத்தீங்கன்னா Xiaomiயோட டிராகன் கிறிஸ்டல் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட் டிஸ்பிளேலயும் உங்களுக்கு சேம் கிளாஸ் கிடைச்சிரும். அண்ட் சைடுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அலுமினியம் ஃப்ரேம் தான், ஜஸ்ட் லைக் தி iPhone 17 Pro Max. Xiaomi 17 Pro Maxலயும் அலுமினியம் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. டேய், இது एक सेकंड इधर பாருங்க மக்களே, பாருங்க. இது நாங்க அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம். ஆப்வியஸ்லி ஃப்ரெஷ் யூனிட் கிடையாது. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிடும். உண்மை என்னன்னா, நாங்கள் வந்து எப்போவுமே அன்பாக்சிங் ட்ராக்கின் டெக் மெயின் சேனலுக்கு அப்புறம் பண்ணுவோம். ஸோ நாங்கள் பண்ணலங்க, இப்போவே சொல்லிடுறேன். பப்ளிக் ப்ரூஃப் இருக்கு இப்போ. ஓகே, சிஎம் சார். வாட் சார்? எனிவே, ஸோ பீரோல் எடுக்கும் போது கொஞ்சம் டென்ட் விழுந்துச்சு. பரவாயில்ல, அதான் நம்ம வேலையே. ஆமா, இது என்ன புது கண்ணாடி? கண்ணாடி மேல கண்ணு வைக்காத. ட்விட்டர்ல ட்வீட்லாம் போடுறாங்க இந்த மாதிரி பவர் வந்துச்சுடா. பவர் வயசே சின்ன பவர் வந்துச்சுடா. அதிகமா பேசக்கூடாது நீ.
ஸோ பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சேம் ஐஃபோன் மாதிரி தான் கண்டிப்பா சொல்லலாம். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா கையில பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு இட் ஃபீல்ஸ் வெரி மச் லைக் an iPhone. ஸோ நீங்க ஒரு iPhone 17 Pro Max வாங்க விரும்புறீங்கன்னா Xiaomi 17 Pro Maxும் வாங்க விரும்புற சான்சஸ் உண்டு கண்டிப்பா. அண்ட் எஸ்பெஷலி இந்த பின்னாடி கொடுத்திருக்க டிஸ்பிளே தான் இருக்கிறதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பை த வே ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நாங்க நோட்டீஸ் பண்ணோம். IP68 ரேட்டிங் இதுல இருக்குங்க, which is good, super, fantastic. பட் இந்த முறை Xiaomi 17 Pro Maxலயும் IP68 ரேட்டிங் 6 மீட்டர்ஸ்க்கு நீங்க வந்து தண்ணிக்குள்ள கொண்டு போகலாம் for 30 minutes. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஐபோன்லயும் சேம் தான், இல்லைன்னா ஜென்ரலி 1.5 மீட்டர் தான் இருக்கும். ஸோ யா Xiaomi நிறைய விஷயத்தை காப்பி பண்றாங்க, ஐபி ரேட்டிங்கோட கேப்பபிலிட்டிஸையும் காப்பி பண்ணிருக்காங்க. எனிவே இப்போ அடுத்தது நம்ம டிஸ்பிளே பத்தி பேசலாம். பட் டிசைன் ஐ லைக் இட். ஓ டிராப் டெஸ்ட் பண்ணல, வேணால விட்டுறலாம், அதான் பண்ணிட்டாங்களே. சரி ஓகே. சோ டிஸ்பிளே லெட்ஸ் ஸ்விட்ச் ஆன் த ஃபோன். முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா of course ஐபோன் மாதிரியே உங்களுக்கு ஒரு 6.9 inch OLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 3500 nits பீக் பிரைட்னஸ் கிடைச்சிடும். 120 Hz LTPO பேனல் தான். ஸோ 1 to 120 Hz உங்களுக்கு வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா PWM டிமிங் ரேட்டிங் வந்து 2160 Hz கொடுத்திருக்காங்க. அல்ட்ராசானிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. இட் அன்லாக்ஸ் ரியலி ஃபாஸ்ட் அண்ட் வெட் ஃபிங்கர்ஸ் இருந்தாலும் இட் வில் ஒர்க். ஓகே ஸோ இதாங்க டிஸ்பிளே. ஓ லுக் அட் தட் bezels man, oh my god, bezels கிடையாதுடா, சான்ஸே இல்லை இதெல்லாம். இன்ஃபேக்ட் ஐபோனை பார்க்கும்போது இட் லுக்ஸ் லைக் தட், பட் இதுல இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கிற மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் லைட்டா ஆர் வெரி சிமிலர் இங்க பாருங்க. வாவ், both displays look very good இல்ல. அண்ட் of course சின்ன ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கிரீன் எஸ்டேட் கிடைச்சிரும் அண்ட் டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. of course Xiaomiயோட பேனலோட பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, 12-bit பேனல்ஸ், ப்ராப்பரான 12-bit பேனல்ஸ் கொடுக்குறாங்க. HDR சப்போர்ட் இருக்கு, Dolby Vision சப்போர்ட் கிடைச்சிரும் உங்களுக்கு. of course இது சைனீஸ் யூனிட்னால மேபி இதுல Dolby Vision வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஆக்டிவேட்டடா இருக்காது. பட் குளோபலி லான்ச் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல உங்களுக்கு Dolby Vision கொடுத்துருவாங்க. சோ டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் ஃபேண்டாஸ்டிக் டிஸ்ப்ளே. பட் ஸ்பீக்கர்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு dual ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க with Dolby Atmos support and it sounds good. நீங்களே கேட்டு பாருங்க, right next to the 17 Pro Max. And finally இந்த பின்னாடி இருக்கிற 2.9 inch டிஸ்ப்ளே பத்தி நம்ம பேசலாமா? இதோட ஸ்பெக்ஸ் என்ன அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா இதே அன்லாக் தான் இருக்கு, லாக் பண்ணணும், டபுள் டேப் நீங்க டபுள் டேப் பண்ணா அன்லாக் ஆகுமா? இங்க பாத்தீங்களா, that's how it works. 2.96 இல்ல 2.9 inch இது OLED பேனல் தான், 120 Hz refresh rate தான் and 3000 nits peak brightness கொடுத்திருக்காங்க. so same specs உங்களுக்கு கிடைச்சிரும். அன்லாக் பண்ணிட்டீங்க, மேல இருந்து நீங்க ஸ்வைப் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைச்சிரும். லெஃப்ட்ல இருந்து ஸ்வைப் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா கிடைச்சிரும். so இந்த கேமரா வந்து நீங்க பாத்தீங்கன்னா you can just use it like பாருங்களேன், you can see the camera. so எந்த கேமரா வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1x ல இருக்கு, இப்போ 2x ல வச்சுக்கிறேன் நான், 5x வரைக்கும் போகுது, 0.7x பாத்தீங்களா, நைஸ். அண்ட் அப்படியே நீங்கள் வந்து ப்ரீவியூ கூட பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இன்ஃபேக்ட் ஜூம் கூட பண்ணி பார்க்கலாமா? ஓ வாவ், மை ஃபிங்கர்ஸ் ஆர் வெரி ஃபேட் ஃபார் திஸ், பட் யா பாத்தீங்களா, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். பட் இதுல வந்து ஆப்ஸ் ரன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ண முடியாது ஆக்சுவலி. பட் நீங்க வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கலாம், கால்ஸ் வரும்போது கால் அக்செப்ட் பண்ணிக்கலாம், டைரக்டா ஸ்பீக்கர் போயிடும். ஸோ அந்த விஷயம்லாம் இட் இஸ் பாசிபிள் அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இனஃப். அது போதும், ஆப்ஸ் எல்லாம் இங்க இருக்கணும்னு அவசியமே இல்லை. எதுக்கு நீங்க பின்னாடி ஸ்கிரீன்ல ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? தட்ஸ் இனஃப். கொடுத்திருக்க விஷயம் வந்து ஐ லைக் இட். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, இந்த iPhone 17 Pro Maxோட கேமரா மாடியூல போட்டோவா எடுத்துட்டு அதை வால்பேப்பரா வைக்கிறாங்க, ஜஸ்ட் டு மேக் திஸ் லுக் லைக் தி iPhone 17 Pro Max. அதுலயே இருக்கு ஆல்ரெடி. டபுள் டேப் பண்ணிட்டு லாங் பிரஸ் பண்ணுங்க. இந்த விஷயத்தை நீங்க ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? இங்க பாருங்களேன், apparently இவங்க பண்ணி வச்சிட்டாங்களா? Let's take a look at it. ஐயையே, see டேய், oh my god, வேகதரா, this is too much, this is 3 much, this is 17 Pro Max much. என்னடா இது? வாவ், இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Rest of the video. So I like the display, at least usable ஆ இருக்கு, கிமிக்கா தோணல எனக்கு. Good stuff Xiaomi. அடுத்தது performance and of course Xiaomi தான் உலகத்துல இருக்கிறதுலே first phone to come with Snapdragon 8 Elite Gen 5. இருக்கிறதுலயே டெரிபிளான நேமிங். Qualcomm-ஓட நேமிங் கன்வென்ஷன் பத்திலாம் பேசுறது இப்போ வேஸ்ட். ஏன்னா அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பேரா லான்ச் பண்றாங்க. அடுத்த வருஷம் என்ன லான்ச் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. பட் எனிவே, Snapdragon 8 Elite Gen 5 இந்த வருஷமும் அடுத்த வருஷம் வர எல்லா Android flagships-ல இந்த chipset தான் யூஸ் பண்ண போறாங்க. and it's a very powerful chipset. ஆனா Xiaomi-ஓட tuning not very powerful. ஏன்னா நாங்க வந்து Snapdragon 8 Elite Gen 5 ஓட ரெஃபரன்ஸ் டிவைஸை ஹவாயில டெஸ்ட் பண்ணோம் Qualcomm-ஓட Snapdragon Summitல. அங்க கிடைச்சிருக்க ஸ்கோர்ஸ்க்கும் Xiaomi-ஓட ஸ்கோர்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஏன்னா Antutuல எங்களுக்கு அங்க வந்து கிட்டத்தட்ட 4 மில்லியன் ஸ்கோர் கிடைச்சது, இதுல வெறும் 3.3 மில்லியன் தான் கிடைச்சது. அண்ட் Geekbench-ல கூட நீங்க பாத்தீங்கன்னா மல்டி கோர் ஸ்கோர் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 12,000 பாயிண்ட்ஸ்க்கு மேல கிடைச்சது. அண்ட் இதுல இப்போ 10,000 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. அண்ட் 10,000 பாயிண்ட்ஸ் வந்து நாங்க S25 Ultraலே நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம். சோ Xiaomi வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவா டியூன் பண்றாங்கன்னு கண்டிப்பா சொல்லலாம். மேபி இதுல வந்து பெரிய நல்ல வேப்பர்
கூலிங் சேம்பர் இல்லாததுனால மேபி இந்த ஸ்கோர்ஸ் வராதா இருக்கும். பட் அடுத்தடுத்த வர 8 Elite Gen 5 phones, ஃபார் எக்ஸாம்பிள் iQOO 15, OnePlus 15, Red Magic அந்த மாதிரி ஃபோன்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு Xiaomiல this is what is capable. CPU throttle test அங்க ரன் பண்ணி பார்த்தோம். அதுல எங்களுக்கு 60% ஸ்டெபிலிட்டி கிடைச்சது. 3D Mark Wildlife Extremes டெஸ்ட்ல it was not bad. நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது ஓரளவு. throttle பண்ணுதுங்க கண்டிப்பா. Xiaomiயோட பெர்ஃபார்மன்ஸ் tuning generally வந்து it is not that good and it is also true for the 17 Pro Max. அது மட்டும் இல்ல Genshin, Wuthering Waves அதெல்லாம் விளையாடி பார்த்தபோது அதுல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வருது எங்களுக்கு கிட்டத்தட்ட 60 FPS average FPS கிடைக்குது. So that's not bad. By the way, RAM வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கிடைச்சிரும். 12GB 16GB RAM and இதுல வந்து LPDDR5X RAM டைப் இருக்கு and ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1TB வரைக்கும் up to 1TB வந்து நீங்க வாங்கிக்கலாம் and அது UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்து பேட்டரி and இங்க தாங்க நான் சொன்ன மாதிரி 7500 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி கொடுத்திருக்காங்க. பட் நாங்க டெஸ்ட் பண்ணல, ஆனா ஒரு வீடியோ இருக்கு ஆல்ரெடி இன்டர்நெட்ல. அவங்க வந்து 17 Pro Max ஓட கம்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்காங்க and அதுல 17 Pro Maxனா இந்த 17 Pro Maxங்க ஆப்பிள். சோ ஆப்பிள் அண்ட் Xiaomiயோட 17 Pro Maxஸ கம்பேர் பண்ணிருக்காங்க and அதுல நீங்க பாத்தீங்கன்னா Xiaomiல அவ்ளோ பெரிய ஜம்ப் தெரியல. சோ ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்கல, பேட்டரி ஆப்டிமைசேஷன், அது வந்து ஐ திங்க் 7500 mAh பேட்டரியில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஆப்டிமைசேஷன் வந்து இதுல இல்லன்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஈஸியா உங்களுக்கு மாடரேட் யூசேஜ்ல 2 நாள் பேட்டரி லைஃப் 1.5 day பேட்டரி லைஃப் கிடைச்சிரும். so that's not a problem. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 100 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கிடைச்சிரும். so சூப்பர் ஃபாஸ்டா சார்ஜ் ஆயிரும், அது பிரச்சனையே இல்ல. and 50 watt wireless சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த போன்ல உங்களுக்கு இருக்குங்க. ஓகே, அடுத்து நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் தேவையான 5G bands everything is there. Wi-Fi 7 சப்போர்ட் இருக்கு. Bluetooth 5.4 தான் கொடுத்திருக்காங்க. Bluetooth 6 கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும் because அதான் லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் and NFC சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ணா சொல்ற மாதிரி அல்ட்ரா வைட் பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஐபோன்ல இருக்குல்ல அதே சேம் அல்ட்ரா வைட் பேண்ட் சப்போர்ட் இதுலயும் இருக்கு. ஓகே, சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைப்பர் OS 3 கொடுத்திருக்காங்க. ஆமா, Xiaomi காரங்கள்ட்ட நான் கேக்குறதுக்கு ஒரே விஷயம் தான் இருக்கு. Xiaomi 17 Pro 17 Pro Max ன்னு கொண்டு வந்தாச்சு. ஹைப்பர் OS 26 ஆவே மாத்தி இருக்கலாம்ல. You could have done that. Anyway, so HyperOS 3 நீங்க பாத்தீங்கன்னா டிசைன் பொறுத்த வரைக்கும் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து iOSல இருந்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த ஹோம் ஸ்கிரீன்ல இருக்க சர்ச்சை பாருங்களேன், அதுல கொஞ்சம் லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க குவிக் செட்டிங் ஷேட் ஸ்லைட் டவுன் பண்ணீங்கன்னா அதுல இருக்க செட்டிங்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் வெரி சிமிலர். இன்ஃபேக்ட் அனிமேஷன் கூட நீங்க பாத்தீங்கன்னா வெரி சிமிலர் டு iOS 26. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சில ஐக்கன்ஸ் லைக் ஃபோன் ஐக்கன் ஆகட்டும், மெசேஜஸ் ஐக்கன் ஆகட்டும், கேலரி ஐக்கன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் வெரி சிமிலர் டு iOS 26. அண்ட் செட்டிங்ஸ் பேஜ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருக்க ஃபீச்சர்ஸும் நிறைய iOS 26 மாதிரியே இருக்கு. ஸோ விஷயம் என்னன்னா, சரி இது விஷயம் என்னன்னு நான் எண்டில் சொல்றேன். இருக்கு விஷயம் நிறைய சொல்றதுக்கு. நம்ம கேமரா பத்தி பேசலாம். ஓகே, கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கிடைச்சிரும். 50 MP இந்த ட்ரிபிள் கேமரா இல்லைங்க, இங்க கீழே கேமரா இருக்கு. ட்ரிபிள் 50 மெகாபிக்சல் கேமராஸ் கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் லைட் ஃபியூஷன் 950L செட் கிடைச்சிரும் பிரைமரி கேமரால. 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க and 50 MP 5x பெரிஸ்கோப் கேமரா கிடைச்சிரும். ஸோ இங்க இருக்கிறது வந்து பிரைமரி அண்ட் பெரிஸ்கோப் and இங்க கீழே இருக்கிறது வந்து குட்டியோண்டு ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. and இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரால நீங்க பாத்தீங்கன்னா 0.7x வரைக்கும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்கலி 102 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ தான் இருக்கு. ஸோ அது ப்ராப்பரான அல்ட்ரா வைடா எனக்கு தெரியலங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அல்ட்ரா வைடா இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லயும் 50 மெகாபிக்சல் இந்த வருஷம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஸோ 50 மெகாபிக்சல் வித் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா பிக்சர் குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா நாங்க சில போட்டோஸ் எடுத்தோம், நிறைய எடுக்கல. ப்ராப்பரான கேமரா டெஸ்டிங் இது வரைக்கும் பண்ணல. பிரைமரி கேமரால டீடைல்ஸ்ல ஓரளவு நல்லா தான் இருக்கு. கலர்ஸ் வந்து கொஞ்சம் சைனீஸ் யூனிட்னால கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட் பண்ணுதுங்க. ஸ்கின் டோன்ஸ்ல கம்ப்ளீட்லி ஆஃப் ஆயிருக்கு. அண்ட் HDR நல்லா இருக்கு. ஆக்சுவலி HDRல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி நீங்க லேண்ட்ஸ்கேப் ஷாட் ஷூட் பண்ணும்போது அல்ட்ரா வைட் நீங்க பாத்தீங்கன்னா ஓகே குவாலிட்டி தான். 5x பெரிஸ்கோப்போட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. போட்டோஸ் நல்லா எடுக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் அதிகமா ஜூம் பண்ணீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி கிடைச்சிரும். செல்ஃபி பொறுத்த வரைக்கும் செல்ஃபியோட ஷாட்ஸ் நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து 8K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிஸ் டாப் எண்ட்ல கிடைச்சிரும். அண்ட் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 4K 60 FPS எல்லா கேமராஸ்லயும் உங்களுக்கு கேப்பபிலிட்டி கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்க பிரைமரி கேமரா வச்சு 4K 120 FPS கூட ரெக்கார்ட் பண்ணலாம். நான் என்ன பண்றேன்னா இந்த போன்ல இருந்து எடுத்திருக்க போட்டோஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு டிரைவ் லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கேன். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. ஒரு விஷயம் இருக்கு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா? பேசிக்கலி இந்த Xiaomi 17 Pro Max, iPhone 17 Pro Max மாதிரியே ஒரு சிமிலரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறதுக்கு Xiaomi ட்ரை பண்றாங்க. அதுக்கான காரணம் வந்து சிம்பிள் தான். சைனால வந்து ஐபோனோட கிரேஸ் அதிகமா இருக்கு. அண்ட் சைனீஸ் ஆடியன்ஸஸ்க்கு ஒரு ஐபோன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் an Android டிவைஸ் யாராச்சும் தேடுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த Xiaomi 17 Pro Max will be the best option. Of course, என்னதான் இன்ஸ்பிரேஷனா இருந்தாலும், என்னதான் நிறைய விஷயம் காப்பிடா தோணுனாலும், இந்த Xiaomi 17 Pro Maxக்கு இருக்கிற ஒரிஜினாலிட்டியே இந்த டிஸ்ப்ளே தான். பின்னாடி இருக்க டிஸ்ப்ளே பிளஸ் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் நைஸ். ஐ கைண்ட் ஆஃப் லைக் இட். ஆஃப் கோர்ஸ் இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் டீடைலா டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது வந்து நான் டெய்லி டிரைவ் பண்ண முடியுமா முடியாதான்னு. பட் எனிவே, இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பா ஃபுல்லி டீடைல்டு நாங்க டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஆர் அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் த Xiaomi 17 Pro Max. பிடிச்சிருக்கா ஃபோனு? பிடிக்கலையா? வாட் எவர் இட் இஸ், காமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுகளுக்கு Trakin.
ஆகாது, நாங்கள் ட்ரை பண்ணோம். நோஹி நோஹி